இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எசாயா 44 அதிகாரம் 22 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உன் குற்றங்களை கார்மேகம் போலும், உன் பாவங்களை பனிப்பாடலம் போலும் அகற்றி விட்டேன். என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன். பாவம் என்கிற கொலையிலிருந்து மனுஷர்களை மீட்டெடுக்க மானிடராய் பிறந்து பாடுகளை அனுபவித்து அன்று மன்னவர்க்காய் தன்னுயிரை சிலுவையிலே தியாகம் செய்து ரட்சிப்பின் பாதையை நமக்கு உருவாக்கி கொடுத்த தகப்பன் இந்த அருமையான காலை பொழுதுல எங்களோட இந்த வார்த்தையினூடாக பேசுகிறார். மேகம் வானத்தில் வந்தாலும் அது நிலையாயிராது, சிறிது நேரத்தில் அது மறைந்து விடும். அது போலவே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவங்களை நான் மேகம் போல அழைத்து விடுகிறேன் என்று. இன்றைக்கு நம்மில் பலர் கடந்த காலத்தை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறோம். செய்த தவறுகள் பாவங்களுக்காக இன்று வரையும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். செய்த பாவம் அதிகம், ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா, ஏற்றுக்கொள்வாரா என்று எத்தனை பேர் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். மனுஷர்களைப் போல அல்லவர், அவருடைய இதயம் வேறுபட்டது. அவர் தண்டிக்க விரும்பும் தகப்பன் அல்ல, மன்னித்து மீட்க விரும்பும் தேவன். நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடம் செல்வோமானால் அவர் நம்முடைய கடந்த காலத்தை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் நம்மை புதியவர்களாக மாற்றுவார். பலருடைய வாழ்க்கையை இன்று ஆண்டவர் மாற்றி அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நம்பிக்கையோடு இருக்கிறவங்க எல்லோரும் ஆமேன் சொல்லுங்க. வருந்தி பாவ சுமைகளை சுமக்கிற எல்லோரையும் இன்றைக்கு ஆண்டவர் தொட்டு மனமாற்றத்தை கொடுத்து புதிய உள்ளம் கொண்ட தேவ பிள்ளைகளாக உங்களை மாற்றப் போகிறார். இந்த தவக்காலத்துல மனமாற்றம் பெற்றவர்களாய் ஆண்டவர் இயேசுவுக்குள்ளாக பயணிப்போம். ஆண்டவருடைய அன்பும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் எப்பொழுதும் இருக்கட்டாக. ஆமேன்.